ஹாய். டே 99 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் நல்ல வீடியோவும் ஒரு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம வந்து தேட்டரில் பார்ப்போம். ஸோ அதில் வந்து நம்ம 99th மூவியை நீங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி நேம் பார்த்திங்கன்னா மெட்ரோ இன் டைனோ அப்படின்ற மூவி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்மளும் வந்து ஹிந்தியில் தான் பார்த்துருக்கோம். ஸோ மூவி வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ், லவ் அண்ட் எமோஷன். இது வந்து ஒரு மியூசிக்கல் ட்ராமா. அந்த மூவி தான் இது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு மியூசிக்கல் ட்ராமானா, மூவி வந்து பார்த்திங்கன்னா 2 hours 42 minutes இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் 42 minutes மட்டும் தான் வந்து உங்களுக்கு மூவி இருக்கும். ஸோ மீதி இருக்க 2 hours சாங் தான் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கும். எப்படியும் ஒரு 10-15 சாங் இருக்கும். இப்போது ஹீரோவும் ஹீரோயினும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறாங்கன்னா, ஸோ அவங்க பேச ஆரம்பிக்கும் போது சாங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேசுகிற மொத்தமே நம்ம சாங்காக தான் வந்து அதில் போடுவாங்க. அண்ட் இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்க மீட் பண்ணுறது தான் காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்றதெல்லாமே அப்படியே சாங்காகவே காட்டுவாங்க. அண்ட் இப்போ அவங்க ஏதாவது ஒரு சண்டையில் பிரிகிறாங்கன்னா, ஸோ அந்த சண்டை எதுக்குன்றது மட்டும் தான் காட்டுவாங்க. மற்றபடி அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து சாங்கில் தான் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட இந்த மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாங்லேயே தான் ஓடிட்டு இருந்தது. கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படி தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இது மற்றபடி கதையை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஒரு 5க்கும் மேலேயே இருக்கும். ஸோ 5க்கும் மேலே ஒரு ஸ்டோரிஸ் தான் இதில் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு அம்மா அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. ஸோ அவங்க 3 பேரோட ஸ்டோரி சொல்லுவாங்க. அண்ட் வந்து தனியாக வந்து இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், அவரோட ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹீரோ இருப்பார். ஸோ ஹீரோவுக்கு ஒரு ஸ்டோரி, அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி. இந்த மாதிரி வந்து இத்தனை ஸ்டோரிஸுமே இந்த கதையில் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகி போயிட்டே இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து மொத்தமாக வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது தான் வந்து எண்டில் வந்து முடிப்பாங்க. ஸோ அவங்க பிட்ரேயல் அண்ட் அவங்களோட அஃபேர்ஸ், அவங்க வந்து லவ், அந்த ட்ரூ லவ் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்றது தான் வந்து படம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம இதை கதையாக சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் இப்போது வந்து நல்லா இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு இதில் பிடிக்காமல் போகுது. ஸோ மறுபடியும் வந்து அந்த ட்ரூ லவ் எப்படி அவங்கள ஒன்று சேர்க்குது அப்படின்றதான் வந்து இந்த படத்தில் வந்து கதையாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா அண்டு ஃபுல் ஆஃப் வந்து லவ் அண்ட் எமோஷன்ஸாக இருக்குன்ற மாதிரி படத்தை வந்து எடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ நமக்கு வந்து 2 hours 45 minutes மூவினா அதில் 45 minutes தான் வந்து டேரெக்டாக மூவியாக இருக்கும். மற்ற 2 hours வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாங்ஸாக தான் இருக்கும். அதையுமே வந்து இவங்க மாண்டேஜ் மாதிரி காட்ட மாட்டாங்க. அந்த சாங் பாடுறதுக்குன்னே ஒரு 4 பேர் இந்த படத்தில் வராங்க. ஸோ அவங்க கண்டினியூஸாக அந்த படம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த படம் பார்க்குறதுக்கு. அண்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா டெக்னிக்கல் ரேட்டிங் தருங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டைம் இருந்தால் அந்த மூவியை தேட்டரில் பாருங்கள். பாய். டே 99 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் மெட்ரோ இன் டைனோ. விஆர் மாலில் தான் பார்த்துருக்கோம். 6:20 PM ஈவினிங் ஷோ தான் பார்த்துருக்கோம்.